பிறந்தே ஆடிய மகிழ உனக்காகத்தான் பிறந்தே நானும் உலகத்தையே அறந்தே கத்தரிப்பு தாவணி அலத்தான கொள்ளு எம்மனச கூட்டித்தான் பின்னால் வர சொல்லுது பேரோடுதான் சாஞ்சே நானும் ஏனோ இப்ப காணம் அண்ணம்மா உன்னல பொண்ணெல்லாம் ஆடிய மயிலே உனக்காகத்தான் பிறந்தே நானும் உலகத்தையே மறந்தே சாரையிலே சேதி சொல்லி சாயங்கால நேரோ நானு வர வேணுமுன்னு கூப்பிடுற மாமா ஊரை கூட்டி நான் தான் பந்தல் போட போறேன் புள்ள கார வீட்டு தின்ன மேல மாலமாவாடி புள்ள ஆரத்தியில் மஞ்சள போல சேர்ந்திருப்போவாடி புள்ள சேர்ந்திருப்போவாடி புள்ள ஆடிய மயிலே உனக்காகத்தான் பிறந்தே அழக நானும் உலகத்தையே மறந்து கத்தரிப்பு தாவணி அலத்தான கொள்ளு மனச பின்னால் வர சொல்லுது பேரோடுதான் சாஞ்சே நானும் ஏனோ இப்ப கண்ணம்மா உன்னல பொங்கல்லாம் நான் வாடுறேன் ஆடிய மயிலே உனக்காகத்தான் பிறந்தே அழக நானும் உலகத்தையே மறந்தே உலகத்தையே மறந்தே கத்தரிப்பு தாவணி அலத்தான கொள்ளு மனச கூட்டு பின்னால் வர சொல்லு கத்தரிப்பு தாவணி அலத்தான கொள்ளு மனச கூட்டு பின்னால் வர சொல்லுது. எங்க அப்பா வந்தாரு. எங்க அப்பா வந்து எங்களை கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லியிருக்கார். காவலை பாருன்னு சொல்லுவார். காவல் முக்கியம் இல்லை, காதல் தான் முக்கியம். உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். இருந்தால காவாசினா இருக்கு. என்ன விஷயம் தெரியுமா? எனக்கு ஆசையா மனைவி அமைஞ்சிருக்கா. இதுவரை கல்யாணம் ஆகல. 11 வருஷம் ஆச்சு. ஒரு வாட்டி கூட கல்யாணம் ஆகலையா? கல்யாணம் 50 பண்ணுவாங்க. 11 வருஷம் ஆச்சு, ஒன்னே கிடைக்கல. அதனால ஆனா இந்த வருஷம் தான் பொண்ணு அமைஞ்சிருக்கு. ஆனா நம்ம ஊர்ல இந்த ஊர்ல தான் இருக்கு. இந்த கூட்டத்துல இருந்து இப்போ வருவா. அவளை பார்க்கணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொஞ்சணும். அவதான் என் வாழ்க்கை, அவதான் என் உலகம். என் செல்லம் வருவா. அவ பேர் என்ன தெரியுமா? அவ பேரு எந்திரி. இன்னொருத்தி வந்தால் அவ பேர் தெரியுமா? அவ பேரு கிளப்பு. உங்க பேர் நாங்க, என் பேரு உட்காரு. இப்போ என் எந்திரி வருவா. ஆனால் அவளை இதுவரை நான் நேருக்கு நேரம் பார்த்தது இல்லை, ஃபோன்லேயே தான் பேசியிருக்கேன். நான் அப்படியே வீடியோ கால் பண்ணுவேன், ஃபோனை கட் பண்ணி விட்டுருவா. எதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. ஆனால் எங்கள் அம்மா அப்பா பார்த்த பொண்ணு, இப்போ அம்மா அப்பா பார்த்த பொண்ணுன்னா நல்லா இருக்கு. நம்மளா போய் பார்த்தோம்னாச்சே அந்த குடும்பம் தெருவா போகும். ஹரியண்ணே நீ கேட்டுக்க நல்லா. ஆனால் அவ இங்கே வர்றா, தூங்குறாள்லாம் எழுப்பி. யாரும் தூங்கலையே? இல்லை, அங்கே இதில் சென்னையில் இருக்குன்னு சொன்னாங்க. அது என்னன்னு கேட்கல. இல்லை படிக்கிறக்கா காலேஜில் இருக்கோம்னு சொன்னா
சரி பார்ப்போம், வரட்டும் பார்ப்போம். அவள் வரப்போறா. எல்லாம் ஜோரா ஒரு கைத்தட்டு கொடுங்க. வரப்போறான், என் செல்லம் வரப்போறா. அடியே என்னென்ன சிரிக்கிறிய? ஹாய் இருந்துட்டேன். என்னது ஹாய்? இருந்துட்டு தான் வந்தேன். ஐயோ, சென்னையில் இருக்கணும்னு சொன்னாங்க, இருந்து வந்தாலும்ல. அதான் சொல்லலைங்க, உங்களை புதுசாக பார்த்தனால ஹாய்ன்னு சொன்னேன். நீங்கள் நான் கட்டிக்க போகிற பொண்ணு எந்திரியோட அப்பத்தாவா இல்லை அந்த பிள்ளையோட அம்மாச்சியா? ஹலோ ஹலோ, கோபப்படாதீங்க. என்னாச்சு? விவரத்தை சொல்லுங்க, என்னன்னு சொல்லட்டு. ஏங்க மனசு ஏன் வேதனைப்படுறீங்க? அழுகிற மாதிரியே பேசுறீங்க, என்னாச்சு? நான் தான் உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்த. ஐயோ, என் தலையில இடி விழுந்துருச்சு அக்கா. இந்த ஊர்ல எனக்கு பொண்ணு கிடைச்சு இந்த நிலைமையா? அது இடி விழுந்து 1.5 மணி நேரம் ஆச்சு. இடி விழுந்து என்ன நேரம் வந்தானோ இவ்வளோ இருந்த கூட்டத்தை கிளச்சி விட்டுட்டு போயிட்டியா? பரவாயில்ல, நான் கருப்பாக இருந்தாலும் ஏன்னா கருப்பு தான் நமக்கு பொறுப்பு. ஏன்னா கருப்பை கட்டினாத்தே நம்ம வீட்டுக்கு கரண்ட் பில் கட்டுறவங்க வரமாட்டேன். அவள் ஏற்கனவே வந்தாள். அவள் மாதிரி ஆளை கட்டினா ஒரு நாளைக்கு 10 பேர் வருவேன். நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் இவனா செய்தி இப்படி வாங்கி குடிக்கவோட ஒருத்தவன வரமாட்டேன். ஆனால் அவங்க இருக்க அழகு மயிருக்கு பொட்டு பூ வச்சிருக்காங்கன்னு வச்சிருக்கா பாரு. படிச்சிருக்காயா? நோ, இந்த சாக்கெட் எங்கேயோ வேலிக்கரவையில் கிடந்த மாதிரியே தெரியுது. நோ டச்சிங்கா. பரவாயில்ல, தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க. ஏன் மன்னிச்சிருங்கன்னு ஏன் சொல்ற? நீங்க கல்யாணம், நீ எதுவும் தவறு பண்ணல, நான் ஏன் உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்றேன். நீங்க கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆமா, எங்க அப்பா அம்மாவும் உங்களுக்கே அத்தியா அவங்களுக்கு தெரியும் நல்ல மாப்பிள்ளை யாருன்னு. ஆள் நான் குண்டா இருந்தாலும் பொறுப்பா பாத்துக்கிருவேன். அவனுக்கு கிளம்பலைனாலும் கிளப்ப வச்சா காப்பாத்திடுவேன். அசலா இல்ல, நல்ல மாப்பிள்ளை எல்லாம் அவங்க நினைக்கல. ஏன் நகை வைக்கிற வரைக்கும் உன்னை விட்டா வேற ஆள் கிடைக்காது, உன் தலையில தள்ளி விட்டு கொண்டு வாக்குற. நகை என்னடி பெருசா விற்கிது? என்ன பெருசு? ஒரு பவனம் 1500 ரூபா விற்கிறாங்க. என்ன பெரியது? 1500 ரூபா விற்கிறாங்க. நீ நகை கடைக்கு போனே, மதுரை கவரிங் கடைக்கு போனடா சரிப்பல 1.5 லட்ச ரூபா வைக்குதா? அவன் சொல்றான் பாரு 1500 ரூபா வைக்குதா. ஒரே ஒரு சந்தேகம், இங்க வா. அவசாரி முண்டை எதுக்கத்தான் நோனோ விளக்குமாறு புரிஞ்சுவோம். ஏதோ பெரிய இங்கிலீஷ் படிச்சு பொழந்திய எதுக்கத்தான் நோ. ஆண்கள் கைகள் தொடர்பு. ஐயோ, நீ நல்லா சிரிப்ப. பாவோட சந்தையில் வாங்கினது. வாடி பக்கத்துல அடியே முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்டி. சரி வா, சரி கல்யாணத்தை பண்ணுவோம். ஏன் கல்யாணத்துக்கு மாட்டேங்கிற? கல்யாணம் ஏன் வேணாம்னு நினைக்கிறேன். நான் படிப்பு முடிச்சுடுத்து மேரேஜ் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறேன். இவளை எங்கேயோ மார்த்தாவணியில் பார்த்த மாதிரியே தெரியுது எனக்கு. அவங்க போட்டுக்க சாக்கெட்டை பாரு. கோச்சுக்கிறாடி. இந்த அக்கா அஞ்சம்மாக்கா அமுதாக்கா பார்த்துக்கிறேன்ல சார். ஏன் மாட்டேங்கிற? படிப்பு முடிக்கணும். பரவாயில்ல, ஜோரா கைத்தட்டு கொடுங்க. ஏன்னா கல்வி முக்கியம். ஏன்னா இந்த காலத்தில் மாப்பிள்ளை கிடச்சின்னா பழிச்சுன்னு பொம்பளை பிள்ளைய கால் கலப்பி ஓடிடுங்க. அப்புறம் போய் 2 மாதம் கழிச்சு அப்புறம் போட்டு குத்துறேன் மயில போனால் வீட்டுக்கு வந்துருங்க. கல்வி முக்கியம். பரதக்கலையும் படிச்சிருக்கா அவளையா? பரதநாட்டியம். பரதநாட்டியம் படிப்பு முடிச்சுட்டு மேரேஜ் பண்ணிக்கணும். பரவாயில்ல, பரதக்கலையெல்லாம் கற்றுருக்கா. சரி படிக்கிறோம்ங்கிறீங்க, அப்படி என்ன படிக்கிறீங்க? பிஆர்சி. பிஆர்சி மதுரை டு பெரியார் டு பசியாபுரம். பிஆர்சி பஸ். சரி பிஆர்சி முடிச்சுட்டு எம்டிஎஸ். எம்டிஎஸ்னா மதுரை டு சென்னை, பாயிண்ட் டு பாயிண்ட், எங்கனையும் நிற்காது. டேய் படிப்பை சொல்றியா பச சொல்றியா? இங்கேருந்து பஸ் ஏறி போய் சென்னையில் படிக்கணும். ஓ சரி 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 பரவாயில்ல. வா குமார், எனக்கு மட்டும் என்னை மட்டும் மாட்டேன்னு ஏன் மாட்டேன்னு என்னை வெறுக்கிறேன். என்னை பார்த்தவனா? குமார், ஏன் கல்யாணம் வேணாம்னு தெரியுமா? ஏன்? நான் ஒரு நாளைக்கு அரைப்படி அரிசி எதையும் வடிக்கவும் முடியாது, இறக்கவும் முடியாது. அப்படி சொல்லாடி.
பொம்பளை பிள்ளைன்னா வடிக்கத்தான் வேணும். வடிக்க தெரியலன்னா பக்கத்து அம்மாட்ட கேட்டுத்தான் சோறு காய்ச்சன்னு குழம்பு வைக்கணுக்கா. அது கேட்டுக்கிட்டேன் அக்கா. உங்களுக்கு நாத்தனா வேணும். என் வாட்டில் கிண்டல் கல்வி. இப்போ உங்கள் நாத்தனா வேணும். குமார். அவசாரி முண்டை குமார் விளக்குமார் பிரிஞ்சு குமார். சரி சொல்லு. இறக்கவும் முடியல, வடிக்கவும் முடியல. சரி. ஆனால் அரைப்படி அரிசி வேக வைக்கிறவன். ஆனால் ஒன்னே கட்டிட்டா ஒரு நாளைக்கு 3 படி அரிசி நான் வேக வைக்கணும். என்ன அப்படி சிரிக்கிறீ? கிண்டல் பண்ணாடி. உருவந்தேன் அப்படி லோடு இழுக்காது. அரைப்பாடியா? அது மட்டும் இல்லை, நான் இருப்பது 30 கிலோ. சரி, 90 கிலோ இருப்பவருக்கு. ஆளை பார்த்து இட விடாத. ஒரு சல்லின்னு இருந்தா ஒரு ரோலர் இருந்தா தான் அமுக்க முடியும். இல்லைன்னா அது அமுக்க முடியுமா? அமுக்குனா பரவாயில்ல, நீ நச்ச எரிஞ்சிடும். சரி, உங்காவல அப்படி. சரி, கல்யாணத்தை நினைச்சாலே பயமா. சரி சரி சரி. இந்த மைக்கே இந்த தடவை தலைவரிய என் மைக்கு என்ன கதியோ பரவாயில்ல. அடியே ஆத்தி. கார்த்தி என்ன, எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா அன்னைக்கு என்ன தொப்புளையா காணா? குந்தாணி பேலை மானம் கட்டு போயிரும்டா. அவ எதை பார்த்துருக்கேன். ஐயா, இந்த தாவணி மட்டும் லேசா எடுங்களே. இந்த மாடல் அந்த அக்கா தைக்கணுமா? காமெடி. இது என்ன சுருக்கு போய் மாதிரியே இருக்கு. நான் லண்டன்ல இருந்து எடுத்துட்டு வந்தாங்க. சரி, லண்டன்ல ஒழுங்கா முடி எடுத்திருக்கியா மொட்டை அடிச்சிருக்கியா? என்னன்னு தெரியல. முடி ஒரு நாத்துனா மொட்டை முண்டை கிடைச்சிருக்கா எனக்கு. என்ன கணக்குனே தெரியலடா. என்ன கணக்குனே அம்மா. இந்த டோப்பு நம்ம ராசியால அது. அரியா இப்படி ரசிக்கிறிய கூட்டத்தை கலைச்சு விட்டாங்கடா. பேஜில் வாங்க அண்ணி ரசிக்கிறா. சார் எப்படி சிரிச்சு எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. கெடுத்து விட்டாங்கடா. இந்த ஒரு ஆள் இருந்தாலும் போயிட்டாங்க. அது போய் சேர்ந்துருச்சு. குறவாலை பிடிச்சி கொள்றாள் உட்கால ஓடி. அது போய் சேர்ந்துருச்சு. சரி சரி வா. ஆட்டேன்னு சொல்லாத. பின்னாடி பார்க்காரானே. கட்டி பிடிக்கா. எனக்கு ஒரு மாதிரி. உனக்கு தங்கச்சி வேணும்னே மச்சான். அரியே பொசுக்குன்னு மச்சான்ருவானே. என்ன மச்சான், ஏன் எப்படி கோவப்படுறீங்க? மூஞ்சில முடிச்சா விளங்குமா? என்ன மச்சான், எதனால? நீ இனிமே எனக்கு வேணாம் வேணாம் வேணாம். ஏன் மச்சான், என்ன காரணம்? இனிமே நீ மூஞ்சிலே முழிக்க கூடாது. உங்க அப்பா வீட்டுக்கு போயிரு. இல்ல நாய. அவ யாரு? யார் அவ? அவதான் உன் தங்கச்சி. எனக்கு தங்கச்சியா? கருவாடு மாதிரி இருக்கா எனக்கு தங்கச்சின்ற. அடக்கி வச்சு பேசு. கருவாடு கருவாடுன்னு பேசிட்டு இருக்க. கூட்டுற பொம்பளை மாதிரி இருந்துட்டு என்னடி பேசுற? இருக்குறதையும் கிழிச்சு புடுவேன். என்கிட்ட உன் சேட்டை மேலாம் வச்சுக்காத. நீ இதுல மிதிப்ப நான் 2ஆ புடிச்சு புடியே வகுந்து புரிவேன். தெரிஞ்சு வச்சுக்கோ. உன் சேட்டை மேலாம் என்கிட்ட வச்சுக்காத. போடி அங்கிட்டு. நல்லா கூட்டுற பொம்பளை மாதிரி போய் பனை மரத்துல ஏற. நீ போய் சொரிஞ்சுக்கிட்டு திரிய வேண்டியதானே. கொஞ்சம் அழகா இருந்தா போதுமே. பின்னாடியே நாக்க தொங்க போட்டுக்கிட்டு திருவிய. பெரிய கமலஹாசன் பொழந்து புரிய போடா. என்னடி நினைச்சிருக்க மனசுல? மானாகிட்ட முண்ட. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. 5 வருஷமா பெட்டிக்கார வச்சிருந்த. மரியாதையா பேச. அவளை போய் முண்டை மரியாதை இல்ல. அவ கிடக்குறாங்க கீரை முண்டை. மானாகிட்ட முண்டை. இந்த மாசம் கடைசி 36ஆம் தேதி எனக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணா நல்ல புழு மூஞ்சி மோனகடை பாரு. உன்னை பத்தி தெரியாது. மானகடை முண்டை. பெட்டிக்கார 5 வருஷமா வச்சிருந்த. புழு புழுன்னு இல்ல, விழுக்கு விழுக்குன்னு இருக்கும். ஆமா, விழுக்கு விழுக்குன்னு கிழிச்ச. நீ மிருதக்காரர் 7 வருஷமா வச்சிருந்த. தெரியாது. உன்னை பத்தி தெரியாது. தாளக்கார வச்சிருந்த. மானகடை முண்டை தானே. தாளக்காரன் நான் வச்சிருந்தேன்னா நீ ஆல்ரவுண்டுக்காரர் 7 வருஷமா வச்சிருந்த. நீ மைக் செட்டுக்காரே வச்சிருந்த. போடின்னு கோயில் பூதாரி வச்சிருந்தா தெரியாது. ஊர்ல உள்ள முக்காவாசி ஆம்பளைல நீ தாண்டி வச்சிருந்த. மானகடை முண்டை. முதல்ல நான் உங்க 2 பேரை வச்சு நான் தாண்டி மறந்த குடிக்கணும். என்னடி அம்மா அக்கா நான் ஏமாந்துட்டேன். அக்கா உன் ஆத்தனாக்கு ஒரே ஒரு குறை இருக்குக்கா. அக்கா அக்கா
உன் நாத்தனா ஒரு குறை இருக்குமா, கேன்சர் கட்டி இருந்து ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. இது என்னடா யானை நீர் யானை கிடந்த மாதிரி? ஏண்டா இங்க வாடி. இது என்னடி ஒரு பொம்பளைக்கு ஏதாவது இருக்கு? வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களா? ஏதாவது இருக்கா இல்லையா? பாவாடைக்குள் பட்டாப்பட்டி டவுசரா? ஏய் முன்னாடி ஒண்ணு இல்ல பின்னாடி ஒண்ணு இல்ல, இத வச்சு என்னடா பண்ற? நம்ம என்னதான் இருந்தாலும் அக்கா தான் ஆயிட்டோம். மூடிக்கிங்க இருக்கிற மாதிரி நினைச்சுக்குவோம். நம்ம 2 பேரும் தொடாத. அந்த அக்கா பின்னால அளவு என்னன்னு கேக்குது. முன்னாடி ஏதாவது சூத்து வச்சு நம்ம 2 பேரும் உரல்லையும் ஒரு உலக்கைய போட்டு நங்கு நங்கு நங்குன்னு. ஆமா அந்த உலக்கைய போட்டு குத்திட்டாலும் அது வாரத்துல 7 நாள். நம்மளுக்குள்ள எதுக்கு சண்டை? எதுக்கு சண்டை? எதுக்கு சண்டை? வாரத்துல 7 நாள் இருக்குல்ல, 3 நாள் என் கூட, 3 நாள் என் வீட்டுல, அந்த ஒரு நாளைக்கு ஒரு நாள் மதுரை பெரியாஸ்பத்திரி குளுக்கோஸ் சேர்த்த போட்டோம். சரி வாங்க, வாழ்க்கையில சண்டை கொடுக்க கூடாது. இப்ப அமைதியா இருங்க. ஆமா நீ எனக்கு ஒரு சந்தேகம். என்ன அவளுக்கு நெஞ்சு இல்ல, நீ என்ன பொம்பளை புள்ளைய விட்டு பேண்டையா போட்டுக்கிட்டு தர்ற? பொம்பளை புள்ளையே போடுறாங்க, பொம்பளை புள்ளை பேண்ட போடக்கூடாதா? அமைதியா இருக்க, தங்கச்சி வருது, சத்தம் போடக்கூடாது. அடி உள்ள போயிருவாங்க. இவன் நிஜமால மார்த்தாவன்ல உள்ளவளா என்ன? அம்மா வாங்கம்மா. தங்கச்சி நீங்க வாங்க, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். நீங்க அதான் இளந்தண்டல் வேலை இளந்தண்டல் வேலை மான் பைவதாலே மயகுதனாலே, மான் பைவதாலே மயகுதனாலே, மனப்பொலி அடிப்பாடி மகிழ்வோம் தன்னாலே, மனப்பொலி அடிப்பாடி மகிழ்வோம் தன்னாலே. ஒரு நாள் அதை திருநாள் அன்பை அதனால் இன்பம் தருநாள். ராஜயோகமே பாரி ரடராக போகமே வாரி, ராஜயோகமே பாரி ராஜயோகமே வாரி. மதியாலே வண்ண கலையே நீ வாராய், வளர் மதியாலே வண்ண கலையே நீ வாராய். வெளியிலே ஒரு நாள் அதை திருநாள் அன்பை அதனால் இன்பம் தருவாய். ராஜயோகமே பாராய் ராகபோகமே வாராய், ராஜயோகமே வாராய் ராகபோகமே வாராய். அண்ணே யார் அவ? அவங்களே கேளுமா. அம்மா நீங்க யாருங்கம்மா? நான் தான் உங்க நாத்துனா. ஏய் யாரு முதல்ல நீ நாத்துனாங்கற? உனக்கு என்ன இவ்வளவு ஏத்த உனக்கு? யாருங்க நாத்துனாங்கற? எப்படி நாத்துனா? எப்படி நாத்துனா? இவர் ஏத்துனார், நீங்க நாத்துனார். ஏய் அவ ஏத்த மாட்டாரு. ஏய் இங்க வா, இங்க வா. அட தோத்துக்கலாமா? அட தள்ளுங்க. இங்க வா. எதை ஏத்துனா? தெளிவா சொல்லு. ரொம்ப அப்படியே பாவா பாவி மாதிரி வச்சுக்காத முகத்தை. நம்ம குடும்பத்துக்கு கிடைச்சிருக்க பெரிய மகாலட்சுமி. அவங்க இருக்காங்க. இந்த அடக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மகாலட்சுமி காலத்துல பொம்பளை புள்ளைய பத்தி அவங்க இருக்கும்போது தொடாதீங்க, எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. சரி ஐயா அம்மா, யாரோ ஒன்னே லைட் அடிக்கிறான் பாரு, அதே மாதிரி அவுசாரி பையனா இருப்பேன் அவளை. ஏய் எதை ஏத்துனா? தாலிக்கயிற ஏத்துனார், நீங்க நாத்துனார். என்னது என்னது? தாலி மஞ்சக்கயிறு. அத கூட சத்தமா சொல்ல மாட்டேங்கிற பாரு. எவ்வளவு அடக்க ஒடுக்கமான பெண்ணு. சரி அடக்கமான பெண்களை எங்கடி பார்க்கலாம்? அண்ணே அடக்கமான பெண்ணை எங்க பார்க்கலாம்? சிலைமான் சுடுகாட்டுல வா. அடக்கி இரும மாடு அது இல்ல, இவளை காட்டணும்.
இவதான் அடக்கமான பெண்ணு அப்படின்னு. ஏமா ஏய் என்ன இப்படி அவுத்து போட்டுக்கிட்டு இந்த நிக்கிற? முந்தானை எடுத்து மேல போடு. என்ன இருக்குன்னு முந்தானை எடுத்து மேல போடு. பொம்பளை கட்ட எவ்வளவு மரியாதை அண்ட் எவ்வளவு ஆண்கள் உட்கார்ந்துருக்காங்க. வெக்கப்பட வேணாமா? இதை எடுத்து மேல ஓடி. ஏய் முந்தானை எடுத்து மேல போடு. கர்மம் முடிச்சவளே. ஏய் ஏய் அடியே. ஐயோ ஐயோ அடக்கமான பெண்ணு. நான் வேற மதுரை இசை கல்லூரியில பரதக்கலை கற்றுக்கா. அப்படியா? இங்க ஒரு ஜதி சொல்லி எங்க பரதநாட்டியம் ஆடு. அப்பா ஜதி சொல்லுங்கப்பா. தாம் தருகிற தீயும் தருகிற தோம் தருகிற நம் தருகிற தத்துவம் தருகிற தோம் தோம் தருகிற நம் தம் தருகிற தம் தம் தருகிற தாம் தீம் தூம் தம் தம் தக்கிட்டு. ஆஹா ஆஹா என்னடி பண்ற? அன்னைக்கு இந்த மார்த்தாளில ஒரு கேரத்துக்கு ஆடிட்டு போனான்ல. அவ வீட்ல சாணி ஏய் எரும மாடு. ஏய் தாவணி எடுத்து கீழே போடுறீ. எரும மாடு ஆளை பாரு. சொன்ன பேச்சு கேளு. ஏய் என்ன நம்ம வீட்டுக்கு ஏத்த மகாலட்சுமி இவதான். நம்ம குடும்பத்தையே கேவலப்படுத்தாத. எடுத்து தோல்ல போடுறீ எரும மாடு. உன் சொல்லு மீறாளா? அடியே தோல்ல போடு. ஏய் மகாலட்சுமியை பாத்திருக்கியா இல்லையாடா? ஏய் மகாலட்சுமி காலாண்டர் கூட பார்த்துருக்க மாட்டான். இடுப்ப சுத்தி போடுறீ. முதல்ல வெடி வாங்கி வாயில வைக்கணும். ஏய் இங்க பாருடி. மாராப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மாதிரி கழுத்தை சுத்தி போடு. மாறாப்பு எந்த ஏய் கழுத்தை சுத்தி போடு எரும மாடு. மாட்டு தாவணியில விக்குது. ஊசி செடிக்கு இப்படியா சுத்துவா? 3 சுத்திட்டு போடணும். கேளுங்க, நீங்க தான் கட்டிக்க போறவரே, எதுக்கும் கட்டி விடுங்க. அவனை அவுக்கு சொன்ன என்னை அசிங்கப்படுத்தாடி. அவங்க என்ன நினைப்பா என்னைய? சரி அப்ப நீங்க தான் கட்டி விடணும். சொறி விடு, நீ சொறி விடு. நான் சொருகவா? உனக்கு சொருக சொருகுனா தெரியுமா? தப்பா நினைக்க மாட்டாளா? உனக்கு சொருக தெரியுமா? ஏய் சொருவ தெரியாம இருப்பா. ஆத்தாடி ஏங்க ஆமா. நான் வேணா கட்டி விடவாக்கா? சொறி விடவா? ஏண்டா சொருது பொம்பளை கிட்ட போட்டு நீ திருந்தல. உனக்கு ஏன் இந்த லொப்ப புத்தின்னு கேக்குறேன். போ பொம்பளை என்ன போதுமே ஆன்னு வருவே. வெக்கப்படுவாமா பொம்பளை பிள்ளைல. ஐயோ ரொம்ப வெக்கப்படுறாளே. இவ இந்த காலேஜில் தனியா ரூம் போட்டு தங்கியிருந்தவ. எதுக்கு? எத்தனை பேரோட? தனியா அப்புறம் எத்தனை பேரோட? இங்க கொடுங்க. ஊசி செடிக்கு உன்னை வச்சு நான் எப்படி காலத்தை ஓட்ட போறேன்? வச்சா தானே. இரு அப்படியே இரு. நீ சொன்னா மட்டும் என்னமே தெரியல. சொல்லு, நான் சொல்லுனா உனக்கு எதுவுமே செல்போன இருக்காது. உங்க பேர் என்னங்க? ஏய் 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 என்ன பண்ற? இந்த சிலையை எப்ப திறப்பீங்க? நீனே அடிச்சானா அது என்னது இது? சரியாக நாளை 30 மணி அளவில் 10:30 மணி அளவில் இந்த சிலை திறக்கப்படும். அனைவரும் திரளா வந்து. இவர் யார் தெரியுமா? இவர் தான் வாஜ்பாய். அதுதான்டா. சேகர் செத்துட்டாட்டா. ஏண்டி சில திறப்பு விழாவா நடக்கிறது இங்க? சரி அப்பா என்ன சொன்னார்? அப்பா நம்மளை கண்டு கருத்தமா காவலை பார்க்க. அம்மா வர்த்தாச்சி கூப்பிடு, ஓடி போயிடுவா, ஓடி போயிடுவா. யார் கூட? அவன் நம்பிட்டே நான் வாழ்க்கையே தொலைச்சிரு. அம்மா தங்கச்சி. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? இவ இது ஒரிஜினல் முடியா என்ன முடியும்? இல்ல இதே மாதிரி பெண்ணா பார்த்து அண்ணே பூச்சி இதே மாதிரி பெண்ணா பார்த்து இந்த 4 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணி. ஆமா யோகாரி நம்ம வீட்டுக்கு அத்தாச்சி கொங்க அடவு வச்சிருக்கா. இங்க வந்துருச்சு. அபரஞானம் பரமஞானம் போடுங்க. எனக்கு பேரு திருமுருக கிருபானந்த வாரியார் சொல்லுவார் பார்வதி அம்மாவுக்கு. சரிம்மா. சரி இருக்கடா. இப்ப அப்பா என்ன சொன்ன அப்பா வந்து நம்மள கண்ண கருத்துமா காவலா பார்க்க சொல்லுங்க. என்ன பட்சிகளா என்ன பட்சிகளா சோ 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 அன்னைக்குதாரிகளா வெறும் பட்சிகளா அன்னைக்குல தரகளா அழகான பட்சிகளா சோ சோ சோ. பரவே வரட்டா. நீ பரதநாட்டியம் ஆடியா? அவன் குத்து சண்டைக்கு போயிட்டு இருக்காப்ப. ஆடுறதெல்லாம் சரிதான்.
கொஞ்சம் நைவா ஆடாம என்ன விரி கொண்டு ஆடுற மாதிரி ஆடுறாள். அவங்க முறைப்படி தான் ஆடணுமா? அதை பார்க்கும் போதே பயந்து வருதடி. காலேஜ்ல படிக்கிறா சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்க இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்களா? அதுக்கு களி குதாரிகளா கற்குறி பச்சைகளா களி குதாரிகளா கற்குறி பச்சைகளா அழகான பச்சைகளா சோ சோ சோ. பறவை எங்க விரட்டுற? அது பரவாயில்ல. ஏண்டி அண்ணே பறவை இங்க இருக்கு. ஆமாம்மா. ஒண்ணு இங்கே விரட்டணும் இல்லைன்னா இங்கே விரட்டணும். நீ என்ன அவ பாவாடைக்குள்ளேயே விரட்டிட்டு இருக்கே, என்ன விஷயம்? இல்லம்மா பாவாடை பறவைன்னு ஒன்று புதுசாக வந்திருக்கான். அப்படி சாம்பல் பறவைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன புதுசா சொல்லிட்டு இருக்கா? வவ்வால் இனத்தை சேர்ந்ததா? அது வவ்வாயோட குஞ்சு மாதிரியே இருக்கு. ஏய் ஆமாம்மா. எதாச்சும் இப்படி சிரிக்கிற? ஆலோலம் ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலமே ஆலோலம் ஆலோலம் சோ ஆலோலமே ஆலோலம் 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 சோ ஆலோலமே 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 ஆலோலம் சோ ஆலோலமே சோ ஆலோலமே ஆலோலமே சோ எந்த குறை இருந்தாலும் யாரு குறை இருந்தாலும் வேண்டுதல் வச்சாச்சுன்னா உடனே நிறைவேற்றி ஆகணும். ஆலோலம் சோ